கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்த பொன்மொழியும், மதுரை பதிவெளியில் சங்கம் வளர்த்ததுமான உயிர் தமிழே, என் சிரம்தாழ்ந்த வணக்கம். நடமாடும் பல்கலைக்கழகம் காவிரி ஆற்றங்கரை 56 மாநாட்டில் தம்பி வா தலைமையேற்கவா உன் ஆணைக்கு கட்டுப்படுகிறோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் விளிக்கப்பட்ட நினைவிலே வாழும் மானமிகு நாவலர் அவர்கள் பெயராலும் நாடாளுமன்ற ஈடு இணையற்ற மாமேதை என்ற வரலாற்றை பொறித்திருக்கின்ற அவரது இளவல் செழியன் அவர்கள் பெயராலும் அமைந்துள்ள அறக்கட்டளை, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற சங்கராதம் செய்த பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் இணைந்து நடத்துகின்ற அறிவாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற, உபகண்டத்தில் மட்டுமல்ல உலகில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் இன்று நிகழவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை விட சிறப்புமிக்க காஞ்சி கடிகையும் பல்கலைக்கழகமும் அந்நாட்களிலேயே இயங்கியது என்ற வரலாற்றை மெய்ப்பிக்கின்ற வகையில் உலகத்தின் 73 நாடுகளினுடைய மாணவர்கள் வந்து பயில்கின்ற, வெற்றி சங்கொலி எழுப்புகின்ற விஐடி பல்கலைக்கழகம். அதிலே இங்கே பயிலுகின்ற மாணவர்கள் 40,000 பேர். சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் 23,000 மாணவர்கள், அமராவதி பல்கலைக்கழகத்தில் 17,000 மாணவர்கள், போபால் பல்கலைக்கழகத்தில் 16,000 மாணவர்கள். மொத்தமாக கணக்கிட்டால் 1,00,000 மாணவர்கள் பயிலுகின்ற விஐடி பல்கலைக்கழகத்தை இங்கே தொடங்கியதோடு கிராமப்புறங்களிலே பயிலுகிற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ஸ் சப்போர்ட் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி, கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே பயிலுகிற மாணவர்களுக்கு இங்கே கல்வி கற்பதற்கு கட்டடமின்றி, தங்குமிடம் உணவுக்கும் கட்டடமின்றி அவர்கள் பயின்று, இன்று அப்படி பயின்ற மாணவர்களும் விஐடியிலே பயிலுகிற மாணவர்களும் இன்று இந்த புவனத்தில் 84 நாடுகளிலே உயர்ந்த ஊதியம் பெற்று அவர்களது குடும்பங்களையும் சுற்றத்தாரை வாழ வைக்கின்ற அளவுக்கு அகிலமெங்கும் பரவியிருக்கிறார்கள் என்ற பெருமையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் உலகத்திலேயே இந்த விஐடி பல்கலைக்கழகம்தான் என்பதை நிரூபித்து காட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அருமை இளவல் 1954 ஆண்டில் வேலூர் நகர்மன்றத்தில் காந்தியடிகளினுடைய படத்தை திறந்து வைப்பதற்கு அறிஞர் அண்ணா அழைக்கப்பட்ட போது பலர் எதிர்ப்பு காட்ட, கடையடப்பு நடத்த, ஆயிரம் அண்ணா அவர்கள் இங்கே வந்து சொற்பொழிவாற்றிய போது குடியாத்தம் பள்ளியிலே 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவராகிய அன்றைய மாணவர் அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட போதுதான்
ஐயா மானமிகு வீரமணி அவர்கள் சொன்னதைப் போல மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற சொல்லை அண்ணா அவர்கள் பிரயோகித்த அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அதன் பின்னர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அவர் முன்னால் ஒலிபெருக்கிலே நின்று உரையாற்ற எவ்வளவு அழுத்தமாக ஆணித்தரமாக இந்த மாணவன் உரையாற்றுகிறான் என்று கருதி, நீ படித்து முடித்தவுடன் என்னிடம் வா என அழைத்து அதற்கு பிறகு அவரை வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக்கி யமுனை கரையிலே இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் அமைச்சர்களினுடைய உரைகளுக்கு இடையே மின்னல் வெட்டினால் போல் குறுக்கு கேள்விகளை தொடுத்த அருஞ்சாதனை படைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையும் பெற்று பின்னர் அமைச்சரவையிலே மக்கள் திலகத்தின் ஆட்சியிலே அமைச்சராகவும் இடம்பெற்று ஒரு காலகட்டத்தில் முழு நேர அரசியலை விட்டு விலகி தன் வாழ்விலும் ஒரு சாதனையை செய்ய முடியும், எவரும் செய்ய முடியாத சாதனையை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் தலை நிமிர்கிற அளவுக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து பயிலுகிற மாணவர்கள், அகிலத்து நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து பயிலுகிற மாணவர்கள் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அறிவாசானுக்கும் காஞ்சி தலைவருக்கும் சிறப்பு செய்கின்ற வகையில் முதலாவது நினைவு சொற்பொழிவு என்ற அரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதில் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களினுடைய மனச்சான்றாக வாழ்நாள் நெடுகிலும் அவரது நம்பிக்கைக்குரிய பிரச்சாரகராக, மாணவராக, தொண்டராக, செயல் வீரராக பெரியாரின் குரல் இன்னும் தொடர்கிறது மேடைகளிலே. அகவை 92 ஆயினும் 100 ஆண்டு கடந்தும் அவரது குரல் தமிழக மேடைகளிலே இப்படிப்பட்ட அரங்கங்களிலே ஒலிக்கும் என்ற தகுதியை பெற்றிருக்கின்ற இந்த எளியவனுக்கு திராவிட இயக்க போர்வாள் என்ற பட்டத்தை தந்தவருமான ஆருயிர் அண்ணன் மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய என் இனிய இளவல் முனைவர் கோவி செல்வம் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அன்புமிகு அன்புமணி அவர்களே, இங்கே நன்றியுரை ஆற்ற இருக்கிற முனைவர் மரிய செபஸ்தியான் அவர்களே, கருப்புடை தரித்தோருண்டு கொடுமையை நறுக்கியே திரும்பும் வாட்கள் என்ற சொல்லுக்கு இலக்கணமான கருஞ்சட்டை வீரர்களே, அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களே, வணக்கத்துக்குரிய அன்பு தாய்மார்களே, மதிப்புமிகு பெரியோர்களே, எதிர்காலத்தை வார்ப்பிக்க இருக்கின்ற இளம் தோழர்களே, மாணவர்களே, இந்த செய்திகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற செய்தியாளர்களே, ஊடகவியலாளர்களே, என் தலைதாழ்ந்த வணக்கம். அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியுமான நினைவு சொற்பொழிவு 1879 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள்
ஈரோட்டு திருநகரிலே பிறந்த வைதிக குடும்பத்து பிள்ளை, வணிகத்திலே ஈடுபட்டு அதிலே சாதனை புரிந்த திறமையாளர். வீட்டை விட்டு வெளியேறி வடநாடு சென்று திருத்தலங்களை, ஆலயங்களை கண்டு அங்கு நிலவுகிற மூட பழக்க வழக்கங்களை கண்டால் அதிலும் பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் என்ற நிலையை ஏற்படுத்தி பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இழிவு செய்யப்படுவதை கண்டு நெஞ்சம் கொதித்து வடநாட்டு கங்கை கரையிலே நடந்து செல்லுகிற போது இவர்தான் பெரிய சாமியார் என்று, சின்ன சாமியாரோடு நடந்து போகிறார் என்று சொன்னார்களே, அப்படி சாமியாராக தெரிந்தவர் பின்னாளில் ருஷ்ய நாட்டுக்கு செல்வதற்கு முன்பு தாடி இல்லாத ராமசாமி, மறைமலையடிகளாரினுடைய அருமை திருமகள் நீலாம்பிகை அம்மையார் நடத்திய இந்திய எதிர்ப்பு மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற அடைமொழியை பெற்று நிரந்தரமாக அதனையே தனக்காக்கி கொண்ட அந்த பெரியார் அவர்கள் 11 மாத காலம் வெளிநாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்து ருஷ்ய நாட்டிற்கு சென்று அந்த பொது உடைமையை சாதனைகளை நேரிலே கண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலே உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டு அந்த வெளிநாட்டு பயணத்தில் இருந்தவாறே புனே ஒப்பந்தத்தில் பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் கையெழுத்திடாதீர்கள், காந்தியார் கேட்டதற்காக கையெழுத்திடாதீர்கள் என்று அங்கிருந்தே அம்பேத்கருக்கு தந்தி அனுப்பி அதன் பின்னர் அவர் வாழ்க்கையிலே ஈரோடு நகரத்தில் ஈரோடு நகர்மன்ற தலைவர் பதவி உள்ளிட்ட 29 பதவிகளை 1919 ராஜினாமா செய்து தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கதராடைகளை சுமந்து கைராட்டினம் நூற்று கள்ளுக்கடை மதுக்கடைகளை எதிர்த்து வைக்கத்திலே புலையர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் பிரசாதியினரும் ஆலயத்திற்கு உள்ளும் வரக்கூடாது, அடுத்த வீதிக்கும் வரக்கூடாது என்ற நிலையை தடுக்க போராட்டத்தை தொடர்வதற்கு தக்க மனிதர் ஈரோட்டில் அல்லவா இருக்கிறார் என்று ஜார்ஜும் கேசவ மேனனும் அழைக்க வைக்கத்துக்கு சென்று அவர் துணைவியாரும் செல்ல வந்த பெரியாரை வரவேற்க திருவிதாங்கூர் மன்னர் நான் பயணிக்கிற போதெல்லாம் ஈரோடு மாளிகையிலே என்னை உபசரித்தாரே, அந்த மாமனிதரை அரசு மரியாதையோடு நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று கருதிய போது அதை ஏற்க மறுத்து போராட்டத்தை நடத்தி சிறைக்கு சென்று 1 மாத கால சிறைக்கு பின்னர் தீவாந்திர சிற்றை கொடுக்கப்பட்டு அதிலும் 5-6 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டு வைக்கம் வீரர் என்ற பெருமையை நிலைநாட்டி நம்முடைய இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, தளபதி ஸ்டாலின் அவர்களை, இன்றைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைக்க வைக்கத்திலே சென்று விழா கொண்டாடி விட்டு வந்தாரே, அந்த வைக்கத்து வீரர் என்ற பெருமைக்குரிய பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்ததற்கு பின்னர் முதலில் திருநெல்வேலியிலே காங்கிரஸ் மாநாடு 20 வகுப்புரிமை தீர்மானம் கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்டு மனம் கொதித்தவராக அதற்கு அடுத்த ஆண்டும் தஞ்சை மாநாட்டிலும் காங்கிரஸ் மாநாட்டில் அத்தீர்மானம் நிராகரிக்கப்பட்டு அதற்கடுத்த ஆண்டு திருப்பூர் மாநாட்டிலும் அது நிராகரிக்கப்பட்டு அதற்கடுத்த ஆண்டு திருவண்ணாமலையிலும் காங்கிரஸ் மாநாட்டில் அது நிராகரிக்கப்பட்டு பின்னர் செங்கல்பட்டு மாநாட்டிலே
1925 அந்த வகுப்புரிமை தீர்மானத்தை நிறைவேற்றிட 22 தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவரும் என்ற பொறுப்பையும் பெற்றிருந்தாலும் கூட அங்கும் நிராகரிக்கப்பட்ட போது இனி காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பதுதான் என் வேலை என அவரது நெருங்கிய நண்பரான ஆச்சாரியார் ராஜகோபால் ஆச்சாரியார், நாயக்கரால் அது நடக்காது, மலையோடு மோதாதீர்கள் என்றபோது, மலையை நான் முட்டி பார்க்கிறேன், என் முடியை கொண்டு இழுத்து பார்க்கிறேன், வந்தால் மலை போனால் முடி, ஆனால் மலையை அசைத்து காட்டுவேன் என்று சபதம் பூண்டு விட்டு வெளியே வந்து 1926 மதுரையில் பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டில் இனி சுயமரியாதை சங்கங்களை, சுயமரியாதை இயக்கத்தை நாடெங்கும் அமைப்பதுதான் அடுத்த வேலை என்று அந்த காலகட்டத்தில் குடியரசு இதழை அந்த 28ஆம் ஆண்டிலே தொடங்கி 29 செங்கல்பட்டிலே மாநாடு, சுயமரியாதை இயக்க முதல் மாநாடு. அந்த மாநாட்டில் அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு சொத்துரிமை வேண்டும், சொத்திலே பங்கு வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி, சாதி பெயர்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி, மொத்தம் 29 தீர்மானங்களை அங்கே நிறைவேற்றி காட்டி அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற அந்த காலகட்டத்தில் அரசியல் நிர்ணய சபையிலும் பின்னர் மத்திய அமைச்சர் அவை அமைந்த பிறகு மக்களவையிலும் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மசோதாவை கொண்டு வந்த போது அது தோற்கடிக்கப்பட்ட காரணத்தால் பண்டித நேருவின் அமைச்சரையை விட்டு விரும்பி அழைத்துத்தான் அமைச்சராக்கினார்கள் அம்பேத்கர் அவர்களை. அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு என்று நீங்கள் தோற்கடிக்கலாம், எதிர்காலத்தில் ஒரு தலைவர் வருவார், அவர் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை சட்டமாக்கி காட்டுவார் என்று கூறியதை நிரூபித்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற வகையில் அதே பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை சட்டமாக்கி காட்டினார்களே, அந்த வரலாற்றுக்குரிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் 34 திருப்பூரிலே செங்குந்தர் வாலிபர் மாநாட்டிலே சந்தித்த போது அவர் உரையிலே நெகிழ்ந்தவராக அருகிலே அழைத்து, என்ன செய்ய போகிறாய்? நான் MBA படித்திருக்கிறேன், உத்தியோகத்துக்கு போவதற்கா? இல்லை, பொது வாழ்வில் ஈடுபட போகிறேன், அப்படியானால் என்னோடு வா என்று அழைத்து கொண்டு போக பேரறிஞர் அண்ணாவின் வீட்டிலே அந்த தாயார், ஈரோட்டிலே இருந்து வந்த ஒரு கிழவன் என் பிள்ளையை பிடித்து கொண்டு போய்விட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியாரினுடைய நிழலாக மனச்சான்றாக திகழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி சொல்லுகிறார். கல்லூரி காணாத கிழவர், கட்டுக்கு அடங்காத முரடர், இவர் முகத்தில் பயம் என்பதையே நான் பார்த்ததில்லை. கோட்டைக்கு முன்னாலே கொடியை கொளுத்த வேண்டும், சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்றாலும் அதற்கு அஞ்சாமல் கொளுத்தக்கூடிய துணிச்சலை கொண்டவர். அவர் பக்கத்திலே இருந்து பார்த்திருக்கிறேன், அவர் முகத்தில் பச்சாதாபத்தை பார்த்திருக்கிறேன், கோபம் கொத்தளிக்க கண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காலும் பெரியார் முகத்தில் பயம் என்பதை நான் பார்த்ததே இல்லை என்று அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டு, வசந்தம் என்று சொன்னாரே அதுபோல அண்ணா அவர்கள் பெரியார் அவர்களோடு பயணித்த காலத்தில் 1939 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துறையூரில் நடைபெறுகிற அந்த சுயமரியாதை மாநாட்டில் ஒவ்வொருவரும் பேசுகிறவர்கள் பேசுவதை அச்சடித்துக் கொண்டு வந்து அதைத்தான் வாசிக்க வேண்டும் என்று பெரியார் கட்டளையிட, அண்ணா இல்லை, நான் பேச்சை எழுதி வைக்காமலே பேசிவிடுகிறேன் என்று. இல்லை இல்லை, எல்லோருக்கும் உள்ள விதிதான் உனக்கும், நீயும் உன் பேச்சை அச்சடித்துக் கொண்டு வா என்று சொல்ல, இவர் அச்சடித்துக் கொண்டு போய்
இவரை பேரை அழைத்தவுடன் அண்ணா அவர்கள் அந்த அச்சடித்த குறிப்புகளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு 3 மணி நேரம் உரையாற்றி முடித்தவுடன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு இங்கே பேசிய அண்ணா அவர்கள் உலக சரித்திரங்களை எல்லாம், மேனாட்டு அறிஞர்களின் வரலாறுகளை எல்லாம் எடுத்து பேசி கற்கண்டை நமக்கு தருவதைப் போல இனிப்பை நமக்கு தந்து மகிழ்ச்சி அடைய செய்து விட்டார். என்னை விட சிறப்பாக பேசிவிட்டார். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் எனக்கு ஒரு வாரிசு கிடைத்து விட்டது என்று அந்த நிகழ்ச்சியிலே பேச, அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் 49 அவரை விட்டு பிரிய நேர்ந்த போது செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவனம் செய்து மறுநாள் 18ஆம் தேதி ராயபுரம் ராபின்சன் பூங்காவிலே அடாது மழை பெய்து கொண்டிருந்த வேளையிலே உரையாற்றுகிற போது சொன்னார், திராவிடர் கழகம் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இது திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக அல்ல, அதே குறிக்கோளோடு திராவிடர் கழகத்தினுடைய அதே கொள்கை கோட்பாடுகளோடு எந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக திராவிடர் கழகம் பாடுபட்டதோ அதற்கு பாடுபட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்கிறோம். படைவரிசை 2 ஆகிவிட்டதென்று வைதிக கும்பலும் வடநாட்டு ஏகாதிபத்தியமும் குதூகலிக்கலாம். ஆனால் தெரிவித்துக் கொள்கிறேன், படை வரிசை 2 இருந்தாலும் கொள்கையும் கோட்பாடும் குறிக்கோளும் ஒன்றாக இருக்கிற காரணத்தால் வைதிகபுரிக்கும் வடநாட்டு ஏகாதிபத்தியத்துக்கும் சம்மட்டியாக நாம் விளங்குவோம் என்று தெரிவித்ததோடு, இது ஒட்டுமாஞ்செடி, மாமரத்துக்கு பக்கத்திலே எப்படி ஒட்டுமாஞ்செடி வருவதோ அதை போல திராவிடர் கழகத்துக்கு பக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என சொல்லி அதை இரட்டை குழல் துப்பாக்கியாக பொது வாழ்விலே நிலைநாட்டி காட்டி அது தொடர்ந்து வருகின்ற காலத்தில் ஒரு சோதனை வந்தது. 1949 செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவில் அண்ணா பேசுகிறார். சரியாக 12 மாதம் கழித்து அதே செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு பெரியார் பொன்மொழிகள் என்ற நூலை பெரியார் வெளியிட்டதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம், இல்லையேல் 6 மாதம் சிறை தண்டனை. அதே போல ஆரியமாயை எழுதிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் 500 ரூபாய் அபராதம், இல்லையேல் 6 மாத சிறை தண்டனை என்று சொல்லி 2 பேரையும் ஒரே சிறைச்சாலையிலே, திருச்சி சிறைச்சாலையிலே கொண்டு வந்து பக்கத்து அறைகளிலே அடைத்து வைத்திருக்க, பெரியார் தனக்கு வருகிற பிஸ்கட்டுகளை அண்ணா அறைக்கு அனுப்பி வைக்க, அந்த பிஸ்கட்டுகள் என்று சொல்லி அண்ணா அவர்கள் ஒரு பயமே வந்து விட்டது. எங்கே மீண்டும் இணைய வேண்டி வந்துவிடுமோ என்கிற உள்ளுக்குள்ள ஒரு அச்சம். 10ஆம் நாளே விடுதலை, 2 பேரும் சிறையை விட்டு வெளியே வருகிறார்கள். அண்ணாவுக்கு அழைத்து வர வாகனம் எதுவும் வரவில்லை. பெரியாருக்கு அவருடைய வேன் வந்திருக்கிறது. பெரியார் கண்ணசைவால் வேனில் ஏறிக்கொள் என்று சொல்ல அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவராக அண்ணா அவர்கள் வேனிலே உட்கார, பெரியார் மாளிகையிலே போய் பெரியார் இறங்கி கொண்டு ஓட்டுநரிடம் அவரை கொண்டு போய் சங்கரம்பிள்ளை வீட்டிலே விட்டு வா என்று சொல்லி அனுப்ப, அப்படி அதற்கு பிறகு அங்கே வந்து சேர்ந்த அண்ணா அவர்கள் ஒரு கட்டத்தில் எழுதுகிறார், பெரியாரை பொறுத்தமட்டில் அவர் எப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர் என்பதற்கு நான் முதலிலே கூறிய அந்த துணிச்சலை எல்லாம் சொல்லிவிட்டு, பெரியாருடைய அதே பாதையில் தான் நானும் செல்லுகிறேன் என்று சொன்ன அண்ணா அவர்கள் தேர்தல் களத்திலே 57 வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி தன்னுடைய தொகுதியிலேயே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரை அழைத்து கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்தி
அடுத்த பொது தேர்தலில் 62 காஞ்சி தொகுதியிலே அண்ணா தோற்கடிக்கப்பட்டார். பெருந்தலைவர் காமராஜரை, பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சி வந்திருக்கிறது, ஒரு தமிழர் ஆட்சி வந்திருக்கிறது, நான் ஆதரிக்கிறேன் என்று முழுமூச்சாக பெரியார் காமராஜருக்காக காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செய்ய, பிரச்சாரம் செய்ய, அந்த 62 தேர்தலிலே 50க்கு மேற்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவருடைய பண்பாட்டுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். தூற்றலை கண்டு கவலைப்படக்கூடாது, வாழ்க வசவாளர்கள் என்றுதான் அண்ணா சொன்னார். அண்ணாவின் பிறப்பை இழிவுபடுத்தி நான் நாவால் சொல்லக்கூடாத சொற்களை ஒரு தட்டியிலே எழுதி வைத்து காஞ்சிபுரத்தினுடைய நடுவீதியிலே தொங்க வைத்து விட்டு போனார்கள். தேர்தலுக்கு முன்பு அண்ணா அவர்கள் தன் தம்பிமார்களை அழைத்து அதற்கு பக்கத்திலே ஒரு விளக்கை வைத்து விடுங்கள், நல்ல பிரகாசமான வெளிச்சத்திலே அதை படிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய பண்பு நிறைந்தவராக இருந்த அண்ணா அவர்கள் தோல்வியை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? தம்பிக்கு கடிதங்கள் எழுதுகிறார். எப்படி 62 விடுதலை பத்திரிகையை, குடியரசு பத்திரிகை, அதுக்கு பின்னர் விடுதலை பத்திரிகை, ரிவோல்ட் பத்திரிகை, இந்த விடுதலை பத்திரிகையை தொடர்ந்து நடத்துவதற்கு இருக்கிற சிரமங்களில் யார் நடத்த முடியும்? ஆசிரியராக இருந்து வீரமணிதான் நடத்த முடியும். 10 வயதிலே மேடை ஏறி நின்று இதை அன்றைக்கே சங்கநாதம் செய்தாரே, அதை பார்த்துவிட்டு, அதை படித்துவிட்டு தெரிந்துவிட்டு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆம், அந்த ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்ததனால் உமையொரு பாகன் என்று சொல்லப்பட்டவரினுடைய துணைவியார் ஞானப்பால் கொடுத்ததால் ஞானசம்பந்தர் பேசினார். இங்கே எவரும் வேறு ஞானப்பால் எதுவும் கொடுக்கவில்லை, இந்த வானவன் பேசுகிறான் என்று பாராட்டப்பட்ட நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த உரை வீச்சினுடைய சக்தியை பற்றி அவர் சொல்லுகிற போது அவர் எடுத்து சொன்னார் அல்லவா 2 உதாரணங்கள். அதை போன்ற உதாரணங்களை சொல்ல ஆரம்பித்து திராவிட நாடு ஏட்டிலே தம்பிக்கு கடிதங்கள் என்று எழுத ஆரம்பித்து 54 முதல் கடிதம் 55 காகித கப்பலில் கவனம் செலுத்தாதே தம்பி என்று அண்ணா அவர்கள் எழுதி உலக நாடுகளினுடைய அடக்குமுறைகள் எங்கெல்லாம் திகழ்ந்தனவோ அதை பற்றி அடக்குமுறை என்று ஒரு கடிதம் எழுதி பீட்டர் பெனின்சன் என்பவர் எழுதிய ஒரு ஏட்டினுடைய செய்திகளை அதிலே சொல்லி, அதற்கு பிறகு அவர் வில்வீரன் வில்லியம் டெல் என்ற சுவிஸ் நாட்டில் வழங்கப்படுகிற ஒரு செய்தியை, வில்லியம் டெல் நிகரற்றவன், புராணத்திலே வருகிற விஜயனை போல அல்ல, உண்மையிலேயே பெரும் வில் வீரன். ஆனால் சுவிஸ் நாட்டை ஆக்கிரமித்திருந்த ஆஸ்திரிய நாட்டுக்கார அதிபர் பொறுப்புக்கு வந்த கெஸ்லர் என்பவன் அவர் உயரத்திலே ஒரு தொப்பியை மாட்டி, அது கெஸ்லரின் தொப்பி, அந்த தெருவழியாக வருகிறவர்கள் அந்த தொப்பிக்கு முன்னாலே மண்டியிட்டு வணங்கி வணக்கம் செலுத்திவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற நெறியை, அந்த பழக்கத்தை வில்லியம் டெல் ஏற்காதவனாக நான் மண்டியிடவும் மாட்டேன் வணங்கவும் மாட்டேன் என்றவுடன் அவனை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்து பின்னர் வெளியே கொண்டு வந்து அவனது 10 வயது மகன் பாலகனை ஒரு 100 கஜ தூரத்திலே நிறுத்தி வைத்து அவன் தலையிலே ஒரு ஆப்பிள் பழத்தை வைத்து வில்லியம் டெல்லிடம் சொன்னார்கள், அம்பு அந்த ஆப்பிள் பழத்தை துளைக்க வேண்டும், இல்லையேல் உன் சிரம் வாங்கப்படும் என்ற கட்டளையிலே கெஸ்லர் எதிரே அமர்ந்திருக்க வில்லை வளைத்தான், நாணிலே பாணத்தை தொடுத்தான், விரைந்து செலுத்தினான், அம்பு பாய்ந்து சென்று அவர் மகன் தலைக்கு மேலே இருந்த ஆப்பிள் பழத்தை 2ஆக பிளந்தது. உடனே கெஸ்லர் கேட்டான், வில்லியம் டெல், எதற்காக 2 அம்புகள் உன் அம்பரா துணியிலே வைத்திருந்தாய் என்று கேட்டதற்கு காரணத்தோடு தான், ஒருவேளை
அந்த அம்பு ஆப்பிளை துளைக்காமல் சென்று என் புதல்வனுக்கு ஏதும் விபரீதம் ஏற்பட்டு விட்டால் அடுத்த அம்பு உன் மார்பு குறிவைப்பதற்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்ல, உடனே கைது செய்யப்பட்டு மரக்கலத்தில் ஏற்றப்பட்டு சென்ற மரக்கலம் புயல் காரணமாக தடுமாறிய போது வேறு வழியின்றி வில்லியம் டெல்லினுடைய விலங்கையை அவிழ்த்துவிட்டு அவன் அந்த மரக்கலத்தை அலைகடல் புயலுக்கு மத்தியிலே பத்திரமாக கொண்டு வந்து கரை சேர்த்து கானகத்துக்குள்ளே விரைந்து சென்று மீண்டும் படை திரட்டி நாட்டை விடுவித்தான் என்பது சொல்லப்படுகிற சரித்திரம். இதை போலத்தான் பல்வேறு வரலாறுகள். புகழ்மிக்க தூக்குமரம் என்று ஒரு கடிதம் எழுதினார் அமெரிக்க நாட்டிலே பிரவுன் பாதிரியார் என்பவர். கருப்பர்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக ஒரு ரகசிய படை, புரட்சி படையை தயாரித்து அதிலே அவரது 4 புதல்வர்களில் 3 புதல்வர்களையும் சேர்த்து ஒருவன் தலைமறைவாக இருந்து போராட்டத்தை நடத்த, அந்த தாக்குதலில் அவரது 3 மகன்களும் கொல்லப்பட்டனர். மகளின் காதலனும் கொல்லப்பட்டான். ஒருவன் தேடப்படுகிறான். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது பிரவுன் பாதிரியாருக்கு. அண்ணா எழுதுகிறார், புகழ்மிக்க தூக்குமரம். இவையெல்லாம் அன்றைக்கு ஊடகங்கள் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தின் எந்த மூலையிலே ஒரு செய்தி இருந்தாலும் அதை தன் தம்பிமார்களுக்கு கொண்டு வருவதற்காக திராவிட நாட்டிலும் பின்னர் காஞ்சியிலும் கடிதம் மூலமாக செய்திகளாக்கி கொண்டிருந்த அண்ணா அவர்கள் தான் தோற்றதற்கு பிறகு தம்பிமார்கள் வருந்துகிறார்கள் என்பதற்காக அவர் எழுதினார் அறுவடையும் அணிவகுப்பும் என்று. அது களனி. களனியிலே சென்னல் கதிர்கள் விளைந்திருக்கின்றன. கதிர்களை அறுத்து கதிர்கட்டுக்களை தலையிலே சுமந்து கொண்டு எல்லோரும் களத்துக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு சகோதரன் காலிலே வெட்டுப்பட்டு, அந்த அறிவாளன் காலிலே பட்டுவிட்டதால் வெட்டுப்பட்ட காயத்தோடு கீழே கிடக்கிறான். அனைவரும் கதிர்கட்டுக்களை சுமந்து கொண்டு களத்துக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் முகத்திலே புன்னகை இல்லை. ஆனால் வெட்டுப்பட்டு கிடக்கிறானே அவன் புன்னகை பூக்கிறான். கதிர்கட்டுகள் களஞ்சியத்தை நோக்கி போகின்றன என்று புன்னகை பூக்கிறான். அதுபோலத்தான் தம்பி. வரலாற்றிலே ஒரு நிகழ்வு. ஜெருசலத்துக்குள் செல்ல வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் படையெடுத்து செல்ல, ரிச்சர்டு மன்னன் அதற்கு தலைமை தாங்க, யுத்தம் பலமாக வரும் என்ற நேரத்தில் ரிச்சர்டு மன்னனுக்கு செய்தி வருகிறது, உன் படை பரிவாரங்கள் அனைவரும் ஜெருசலத்துக்குள்ளே வரலாம், ஆனால் நீ வரக்கூடாது என்பதனால் புன்னகை பூத்தவராக புலகாங்கிதத்துடன் என் படை வீரர்கள், என்னுடைய தோழர்கள் உள்ளே செல்கிறார்கள் ஜெருசலத்தை காண, நான் செல்லாவிட்டால் என்ன என்று மகிழ்ந்தானே. அப்படி உத்தரவிட்டவன் பெயர் சாலடின் மன்னன். இதை தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டு விட்டு, தம்பி கதிர்கட்டுக்களை சுமந்து செல்ல முடியாமல் வெட்டுப்பட்டு கிடந்தானே அவனை போல மனம் பூரித்து ஜெருசலத்துக்குள்ளே தன்னுடைய படை வீரர்கள் எல்லோரும் சென்ற போதும் தான் செல்ல முடியாது என்று வெளியிலே இருந்து புன்னகைத்தானே, அந்த மன்னனை போல, ரிச்சர்டு மன்னனை போல நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கோட்டைக்குள் சட்டசபைக்குள்ளே என் தம்பிமார்கள் 50 பேர் சென்று விட்டார்கள். இதை சொன்னவுடன் நான் என்னை ரிச்சர்டு மன்னனுக்கு சமமாக எண்ணிக்கொண்டு எழுதியிருக்கிறேன் என்று எவரும் கருதிவிட வேண்டாம். அவர்களும் தங்களை சாலடின் மன்னனாக ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் என்று சரித்திரத்தினுடைய செய்திகளை சொல்லி தம்பிமார்களுக்கு உலக ஞானத்தை ஊட்டி, அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான செய்திகளையும் மடல்களாக்கி 67 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியோடு வேறெங்கும் செல்லாமல் எனது அண்ணன் மாணவிக வீரமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல வாகனம் தெற்கே செல்லட்டும், காவிரி ஆற்றங்கரையை நோக்கி செல்லட்டும்,
திருச்சிக்கு செல்லட்டும் என்று திருச்சிராப்பள்ளிக்கு டாக்டர் நாவலரையும் டாக்டர் கலைஞரையும் அங்கே இருந்த அன்பில் தர்மலிங்கத்தையும் அழைத்துக் கொண்டு பெரியார் மாளிகைக்குள்ளேயே உள்ளே நுழைந்து, எங்கள் அரசு உங்களுக்கு காணிக்கை என்பதற்காக உங்களை காண வந்திருக்கிறோம் என்ற போது அதை பற்றி பின்னர் ஒரு கூட்டத்தில் பெரியார் சொல்லுகிறார், நான் இவர்கள் தோற்க வேண்டும் என்பதற்காகவே கடுமையாக வேலை செய்தேன். ஆனால் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை, என்னை காண அண்ணாவே வந்து விட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், இந்த குரலையும் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி, அந்த குரலுக்கேற்ப என்னை கண்டு எனக்கு மரியாதை செய்ய வந்திருக்கிறார்கள் என்கிற போது நான் கூச்சப்பட்டேன், நான் வெட்கப்பட்டேன். அண்ணன் சொன்னதைப் போல மணவரையிலே தலைகவிழ்ந்து இருக்கக்கூடிய மணப்பெண்ணைப் போல நான் தலைகுனிந்து கொண்டேன் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஆட்சிதான் முதலாக வந்திருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் ஆட்சி. 2000 ஆண்டுகளிலே இந்த ஆட்சிதான் சுயமரியாதை ஆட்சி, பகுத்தறிவாளர்கள் ஆட்சி, இதுவரை வந்ததில்லை இப்படி என்று அந்த ஆட்சிக்கு ஆதரவாக அதற்கு பிறகு போகிற மேடைகளிலே பேசிக்கொண்டிருக்க 1967 செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளை திருச்சி மாளிகையிலே பெரியாருக்காக கொண்டாடப்படுக போகிறது என்று அறிந்து இரவோடு இரவாக சென்று காலை பொழுது புலர்ந்தவுடன் மணக்கும் மல்லிகை மாலையுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்களை போய் பார்த்து மல்லிகை மாலையை சூட்டியவுடன் அவர் ஒரு வாடாத ஒரு இந்த மாலையை அவர் அண்ணாவுக்கு சூட்ட அந்த நெகிழ்ச்சி தருவதாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற போது பெரியாரின் பெருமைகளை பற்றி அண்ணா சொன்னார். அதன் பிறகு 4 நாள் கழித்து செப்டம்பர் 22, 1967 ஓசியானிக் ஹோட்டலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பெரும் அரங்கத்தில் அங்கே அண்ணா பிறந்தநாள் விழாவை கொண்டாட பெரியார் வந்தார். அண்ணாவின் பெருமைகளை பற்றி அவர் பேசும்போது மீண்டும் சொன்னார், இது பகுத்தறிவாளர்களுடைய ஆட்சி, இதுவரை தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஆட்சி அமைந்ததில்லை என்று சொல்லி பாராட்டிய அவர் அந்த ஆட்சிக்கு கேடு வந்துவிடக் கூடாது என்று கவலைப்படும் அதே வேளையில் அவர் சொன்னதைப் போல, அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல ஒட்டுமாஞ்செடியாக வளர்ந்து திராவிட இயக்க கோட்பாடுகளை பாதுகாக்கின்ற இன்னொரு போர் முனையாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ மனச்சாற்றின்படிதான் பதவி பிரமாணம் செய்து கொள்கிறேன் என்று அண்ணா முதல் அத்தனை அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்கிற போது ஆண்டவன் பெயரை செல்லாமல் பதவி பிரமாணம் செய்தார்கள். அந்த பட்டியலிலே இருப்பவர்தான் பின்னாளிலே அமைச்சர் பொறுப்புக்கு வந்த இந்த விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவிய நம்முடைய ஆற்றல் மிகு விஸ்வநாதன் அவர்களும் மந்திரி பதவி ஏற்கிற போது பதவி பிரமாணத்தை உளமாறத்தான் பதவி பிரமாணம் செய்கிறேன் என்று அவர் கூறினார். அந்த 3 சாதனைகளை பற்றி அண்ணன் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களுக்கு வரக்கூடாத கொடிய புற்றுநோய் ஏற்பட்டு தாக்குதலாகி ஆளாகி அமெரிக்க நாட்டிலே சிகிச்சைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த காலத்தில் 1968 அக்டோபர் 10 அன்று அமெரிக்க நாட்டிலே இருந்து தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அறிஞர் அண்ணா. அதில் உங்களை நீங்கள் மருத்துவமனையிலும் விமான நிலையத்திலும் தாங்க முடியாத கவலைக்குறியோடு அமர்ந்திருந்ததை கண்டேன். என் உடல் நலிவு நீங்கிவிட்டது, ஓரளவு சற்று களைப்பாக இருக்கிறது, பசியின்மை இருக்கிறது, மற்றபடி நான் நன்கு தேறி வருகிறேன். நீங்கள் அண்மையிலே ஒரு மலரில் எழுதியிருந்தீர்கள்,
நான் துறவியாக போய்விடுவேனோ என்று எழுதியிருந்தீர்கள். அதை குறித்து கவலையோடு அண்ணா சொல்கிறார், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். உலகில் எந்த சீர்திருத்தவாதியும் தன்னுடைய காலத்திலே பெற முடியாத வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவனியில் வேறு எங்கும் இப்படி நடந்ததில்லை. ஆகவே அதை பற்றி கவலைப்படாதீர்கள். என் வணக்கத்தை மணியம்மையாருக்கு சொல்லுங்கள் என்று அங்கிருந்து கடிதம் எழுதி அனுப்பி, அதன் பின்னர் அவர் மீண்டு வந்த காலத்தில் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்த இங்கே இருக்கிற முகமது சகி முதல் என்போன்றோர் சைதாப்பேட்டையிலே இருந்து அந்த திறந்த ஜீப்பிலே அண்ணா அவர்களை வைத்துக்கொண்டு பக்கத்திலே கலைஞரும் நாவலரும் மற்றவர்களும் வர, அதை பார்த்துவிட்டு பின்னர் அவரை தனியாக போய் அண்ணாவை சந்தித்த போது மாணவர் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற யோசனையை சொன்னவராக இருந்த அண்ணா அவர்கள் புற்றுநோயினுடைய கொடுமை மீண்டும் தாக்க டாக்டர் மில்லர் அமெரிக்காவிலே இருந்து வர, அங்கே அவருக்கு சிகிச்சை அடையாறு மருத்துவமனையிலே கொடுக்கப்பட்டோம். அந்த சிகிச்சை பலனின்றி அவர் அண்ணா அவர்கள் மறைந்த நேரத்தில் அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்குள்ளே அந்த 4 நாட்களும் நான் அங்குள்ள ஊழியர்களினுடைய தயவை பெற்று அண்ணா அவர்கள் இருந்த அரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்வாரத்தில் அந்த 4 நாட்களும் நான் இருந்தேன். 26ஆம் தேதி ஜனவரி அங்கே மும்பையிலே இருந்து மிகப்பெரிய பாடகர்களை கொண்டு வந்து இந்திய பிரச்சார சபையின் சார்பாக மாணவர்கள் என்று ஒரு அமைப்பை போட்டு சென்டினரி ஹாலில் விழா நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று துரைமுருகன் சொல்ல, என்னோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய 50 இளைஞர் மாணவர்களை உடன் அழைத்து கொண்டு நாங்கள் அந்த மண்டபத்துக்கு சென்றபோது 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் இருக்கிறதா என்று கேட்க, டிக்கெட் கேட்டவரை அவன் கோட்டோடு பிடித்து சுவற்றிலே ஒரு சாத்து சாத்தி நாங்கள் உள்ளே நுழைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பமாக முகமது ரஃபியினுடைய இந்தி இசையை கேட்க வந்திருக்கிறார்கள். வெளியே 200-300 கார்கள் இருக்கின்றன. நாங்கள் இந்தி ஒழிக, ஹிந்தி டவுன் டவுன் என்று முழக்கமிட்டு கொண்டு நாங்கள் மேடையை நோக்கி செல்வதை பார்த்து இசைக்கருவிகளை தூக்கி கொண்டு பம்பாய் கலைஞர்கள் பின்னாலே இறங்கி ஓட்டம் பிடித்து விட்டார்கள். நாங்கள் மேடையில் ஏறி நின்று இந்தி ஒழிக என்று முழங்கிக் கொண்டிருந்த போது, ஏற்கனவே நண்பர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நாங்கள் ஏற்கனவே கலைஞர்கிட்ட சொல்லிட்டோம் போலீஸ் ஒன்றும் செய்யாதுன்னு. ஆனால் டிசி தலைமையிலே ரிசர்வ் போலீஸார் உள்ளே வந்தார்கள். லெஃப்ட் ரைட் என்று மார்ச் செய்து கொண்டு நம்மை பாதுகாக்கத்தான் வருகிறார்கள் நினைத்து கொண்டு நாங்கள் இருக்க, மேடையில் ஏறிய மாத்திரத்தில் எங்கள் அனைவர் முதுகையும் பிளப்பதற்கு தடியால் அடித்தார்கள். என்னோடு வந்தவர்களில் 13 பேர் மண்டை உடைந்தது. நான் மேடையை விட்டு கீழே குதித்து தப்பிவிட்டேன். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியிலே சென்று, என்னை நம்பி வந்த நீங்களெல்லாம் மண்டை உடைந்து கிடக்கிறீர்கள், நான் எந்த காயமும் இல்லாமல் நானும் ராமநாதபுரம் ரத்தினமும் இருக்கிறோம் என்று சொன்னபோது, நாங்கள் மண்டை உடைஞ்சா என்னென்ன, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை என்று சொன்னார்கள். மறுநாள் சட்டக்கல்லூரிக்குள்ளே எந்த மாணவனும் நுழையக்கூடாது என்று வாசலிலே இருந்து நானும் சுருளிவேலும் ராஜா முகமதுவும் மற்றவர்களும் தடுக்க, அப்பொழுது வந்து சொன்னார்கள், பேராசிரியர்கள் அறையிலே இந்த ஏற்பாட்டை செய்த இந்தி மாணவர் சபை சங்கத்தின் தலைவர் செயலாளர் அங்கே கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் விரைவாக பேராசிரியர்கள் அறைக்குள்ளே சென்று, பிரபலமான ஒரு நடிகை, மும்பையிலே கலை உலகத்திலே ஜொலிக்கும் நட்சத்திரம், இப்பொழுது கூட ஒரு குழுவிலே அவரை தலைவியாக போட்டார்கள். அவளது சகோதரன் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவன். இன்னொருவன் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. 2 பேரும் பேராசிரியர் உட்கார்ந்து முதல் நாள் நடந்த சம்பவத்தை பற்றி கெக்கலி கொட்டி கொண்டிருக்க, நான் அந்த ஓங்கி உயர்ந்த 6 அடி உயரமுள்ள நடிகையின் அண்ணனின் காதோடு சேர்த்து அறைந்தேன். காதிலிருந்து ரத்தம் வந்து கீழே விழுந்தான்.
இன்னொருவனுக்கு அறைந்தேன், அவனும் கீழே விழுந்தான். பேராசிரியர்கள் ஓடி போய் விட்டார்கள் அறையை விட்டு. இங்கே இருக்கிற எவனும் கல்லூரிக்குள்ளே நுழைய நினைத்தால் தெற்கே போகிற புகை வண்டிகளிலே, தொடர் வண்டிகளிலே உங்கள் தலைகளை பார்சல் செய்து அனுப்புவேன் என்று எல்லோரும் ஓட்டம் பிடிக்க அடுத்த 6 மணி நேரத்திற்குள் என் பெயரை போட்டு சஸ்பெண்டட் ஃப்ரம் லா காலேஜ் என்று பழனிசாமி முதல்வர், அவர் பெரியார் தலைமையிலே கல்யாணம் முடித்துக் கொண்டவர், பெரியார் பக்தர். நான் இதுதான் காரணமா என்று அவரிடம் போய் கேட்க, நீ காலேஜுக்கே வராத, உன் டேம் டேஸ் நான் பார்த்துக்கிறேன், நேராக பரீட்சை கால போய் பரீட்சை எழுதினார். நான் போய் அடையாறு மருத்துவமனையிலே 4 நாள் இருந்தேன். 10 மணி ஆயிட்டு கொஞ்சம் தூங்கி விட்டு என்னை தட்டி எழுப்பினார்கள். ஏதோ ஆயிடுச்சு, எல்லாம் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அண்ணா இறந்துட்டாருன்னு நினைக்கிறோம், என்னென்னு போய் பாருங்கள். நான் உள்ளே ஓடி போய் பார்க்குறேன், நாவலர் நிற்கிறாரு, கலைஞர் நிற்கிறாரு, டாக்டர்கள் குழாய்களை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற மாதவனை எம்ஜிஆர் பக்கத்தில் அமர்ந்து தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அண்ணாவின் பூத உடலை வேனிலே வைத்து பக்கத்திலே நாவலரும் கலைஞரும் அன்னை நாராயணசாமியும் சிட்டி பாபுவும் இருந்து நுங்கம்பாக்கத்துக்கு அழைத்து செல்ல, என்னை டிவி நாராயணசாமி அவரது காரிலே அழைத்து கொண்டு தேனாம்பேட்டை சென்று லட்சிய நடிகர் SSR அவர்களை ஏற்றிக்கொண்டு அங்கே நுங்கம்பாக்கம் செல்ல, அங்கிருந்து சட்டக்கல்லூரி விடுதிக்கு போய் சேர்ந்தேன். அண்ணா மறைந்த பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி, அவர் ஏற்கனவே அண்ணா சொன்னார் பெரியாரிடம், நீங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதை எங்கள் ஆட்சியிலே நிறைவேற்றி காட்டுகிறோம், நீங்கள் எப்பொழுது சொன்னாலும் இந்த பதவியை விட்டு வெளியே வருகிறோம் என்று சொல்லியிருந்தார். ஆக பெரியார் நினைத்ததை, கனவு கண்டதை, அண்ணா கூறியதை நிறைவேற்றி கொடுக்கின்றவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு சட்டங்கள் நிறைவேற்றினார். இந்த இயக்கத்தில் பிளவு வந்தது. பிளவு வந்ததால் மக்கள் திலகம் வெளியேறினார். ஒரு நன்மை கிடைத்தது, எழுத்து சீர்திருத்தம், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கி கொண்டு வந்தார் மக்கள் திலகம். பெரியார் 100ஆண்டு விழாவை நாடெங்கும் நடத்தினார். இப்பொழுது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சிதான் நடக்கிறது. ஆனால் வாளை சுருட்டி மடக்கி கொண்டு ஓடிப்போன குள்ளநெறிகள், பார்ப்பனர்கள் இன்றைக்கு இந்துத்துவா என்ற பெயரில் சனாதன சக்திகளும் மனுதர்ம சக்திகளும் இந்துத்துவா சக்திகளும் வெறியாட்டம் போடுகின்றன. தமிழகத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் அரிமாவாக சிங்கமாக இங்கே உலவிக் கொண்டிருந்த, இன்னும் எங்கள் நெஞ்சிலே உலவிக் கொண்டிருக்கிற தந்தை பெரியாரின் சிலையை உடைப்போம் என்கிறான் ஒருவன். அந்த வார்த்தை வந்தவுடன் நான் சொன்னேன், நாள் குறித்து நேரம் குறித்து இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிற பெரியார் சிலையை உடைக்க வருகிறோம் என்று நீ அறிவித்து விட்டு வா, உன் கை துண்டாக வெட்டுப்படும், அங்கே வைகோ இருப்பான் என்று நான் பகிரங்கமாக அறிவித்தேன், செய்யவும் செய்வேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் பெரியாரை, அறிஞர் அண்ணாவை, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை, அவர்களுடைய பெருமை மாண்புதனை, அவர்கள் கனவு கண்ட இன்ப தமிழகத்தை நிலைநாட்டுவதற்கு திராவிட இயக்கம், பெரியார் சொன்னதைப் போல இது பகுத்தறிவாளர்களினுடைய ஆட்சி. அதனால்தான் முன்வாதி கேட்டபோது பென்ஷன் தரப்படுமா, மானியம் தரப்படுமா என்ற போது முதலமைச்சர் அண்ணா அவர்கள் எழுந்து இந்த அரசாங்கமே பெரியாருக்கு காணிக்கைதானே என்று சட்டமன்றத்திலே அவர் சொன்னதை இங்கே நினைவுபடுத்தினார். ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்தில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், இளம் தலைமுறையினர், அவர்களை அரவணைக்கின்றேன் அன்பு தாய்மார்கள், இந்த மண்ணை, இந்த மானத்தை, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற அந்த சொற்றொடரின் இலக்கணத்தை நிலைநாட்ட, திராவிட இயக்கத்தை பாதுகாக்க பெரியார் வாழ்கிறார், அண்ணா வாழ்கிறார், கலைஞர் வாழ்கிறார். லட்சியவாதிகளுக்கு மரணமில்லை, லட்சியங்களுக்கும் சாவில்லை என்ற வகையில் அவற்றை நிலைநாட்டுவதற்காகத்தான்
இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு பக்கபலமாக எப்படி அண்ணன் வீரமணி அவர்கள் அரணாக திகழ்கிறாரோ, ஆலோசகராக திகழ்கிறாரோ, வழிகாட்டியாக ஜொலிக்கிறாரோ, அதை போல உங்களால் வர்ணிக்கப்பட்ட போர்வாளும் நாங்களும் என்றைக்கும் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கின்றவர்களாக, உண்மையான திராவிட இயக்கமாக திகழ்கிற இன்றைய ஆட்சியின் பாதுகாவலர்களாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம் என்பதனால் தான் நான் மாநிலங்களவையினுடைய கடைசி உரையில் சொன்னேன். ஹால்டிகாட்டியிலே மகாராணா பிரதாப் சிங் வாழ்வீசி விட்டு சொன்ன வார்த்தைகளை குறிப்பிட்டு விட்டு, அதை போல இந்த மண்டலத்திலே உலவுகிற காற்றை சுவாசிக்கிறவரை, நீரோடைகளிலே ஓடுகிற தண்ணீரின் தாகத்தை தணிக்கின்றவரை, காட்டு புலினால் செய்த ரொட்டி துண்டுகள் என் பசிக்கு உணவாக கிடைக்கும் வரை நான் தூக்கிய போர்வாளை, தாய்நாட்டின் விடுதலை போர்வாளை கீழே போட மாட்டேன் என்று சொன்னாரே, அதை போல திராவிட நாடு தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் திராவிட நாடு என்று தந்தை பெரியார் விளக்கம் கொடுத்தார். அண்ணா அவர்கள் எழுதும் போது திராவிட மன்னர்கள் நாட்டை சூதாட்டத்திலே வைத்து இழந்ததில்லை, திராவிட கவிஞர்கள் அதல சுதல பாதாள அண்ட புழுகுகளை எழுதியதில்லை, திராவிட மன்னர்களையும் கவிஞர்களையும் சொல்லிவிட்டு திராவிடர்கள் அவர்கள் மானத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போனவர்கள். திராவிடம் அடிமைப்படுத்தப்படாத திராவிடம், அதுதான் திராவிடம். அதற்கு அண்ணா சொல்கிறார், இந்தியா என்ற சொல்லுக்கு ஒரு நாடு என்ற பெயர் கிடையாது, அப்படி ஒரு டைட்டில் கிடையாது, அப்படி ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் கிடையாது இந்தியா என்று. மௌரியர்கள் காலத்திலும் இல்லை, குப்தர்கள் காலத்திலும் இல்லை, கனிஷ்கர் காலத்திலும் இல்லை. அது ஐரோப்பா கண்டத்திலே சில பகுதிகளுக்கு பால்கன் பிரதேசம் என்று அழைக்கிறோமே அதை போல, நார்வே ஸ்வீடன் நாடுகளை ஸ்காண்டினேவியா என்று அழைக்கிறோம் அதை போல, ஆசியா கண்டத்தின் ஒரு பூகோள பகுதிக்கு இந்தியா என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்ன அண்ணா அவர்கள் 63 ராஜ்யசபாவுக்கு சென்ற கன்னி பேச்சில், ஐ ரெப்ரசன்ட் த மேன் இன் த ஸ்ட்ரீட், நான் சாலையோரத்து சராசரி மனிதனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ திராவிடியன், நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். பிகாஸ் த திராவிடியன்ஸ் ஹேவ் காட் எ டிஸ்டிங்க்ட் அண்ட் டிஃபரண்ட் குவாலிட்டி, அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள். அதனால் தான் நான் கேட்கிறேன், we want right of self determination. தொடக்கத்திலும் சொல்கிறார், பேச்சை முடிக்கிற போதும் ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் should be accorded. சுயநிர்ணய உரிமை அதிலே தொடுக்கப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும் என்று பின்னால் வந்த எழுத்தாளர்கள், பதிப்பிட்டவர்கள் இந்த வாக்கியங்களை, கடைசி வாக்கியங்களை எடுத்து விட்டார்கள். ஆனால் அண்ணா பேசியது ராஜ்யசபா ரெக்கார்ட்ஸில் இருக்கிறது. அவர் இதை சொன்னார். அவருடைய கனவு இதுதான், திராவிட நாடுதான். பெரியார் சொன்னார், ஆந்திரம் பிரிந்து போன பிறகு, தெற்கு கன்னடம் கர்நாடகத்தோடு சேர்ந்த பிறகு, தெற்கு மலபார் கேரளத்தோடு சென்ற பிறகு மீதம் இருக்கிற பகுதிதான் தமிழ்நாடு, அதுதான் திராவிட நாடு என்று பெரியார் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை தந்தார்கள். அந்த திராவிடத்தை பாதுகாக்க இப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள், உலகில் இதற்கு நிகரான ஒரு பல்கலைக்கழகம் எந்த நாட்டிலும் இருப்பதாக எனக்கு தெரிய இல்லை. 1,00,000 மாணவர்களை வார்ப்பிக்கின்ற ஒரு விஐடி பல்கலைக்கழகத்தை தன் வாழ்நாளிலேயே சாதித்து காட்டியிருக்கிறாரே சாதனை செம்மல் விஸ்வநாதன், வேந்தர் விஸ்வநாதன். நாடுகள் பலவற்றுக்கு வேந்தர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருக்கு நிகரான ஒரு பல்கலைக்கழக வேந்தர் யுவகண்டத்திலும் இல்லை, உலகெங்கிலும் இல்லை. அந்த பெருமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து ஆண்டுதோறும் செல்லுகிற மாணவர்கள், வெளிநாடுகளிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு தந்தை பெற்ற ஊதியத்தை விட பல மடங்கு ஊதியம் பெற்று அவர்கள் அங்கே வளமாக இருக்கிறார்கள்.
வேந்தர் விஸ்வநாதனும் துணைவியாரும் அமெரிக்கா சென்றபோது அமெரிக்காவில் உள்ள இடங்களை சுட்டிக்காட்டியவர்கள் யார் தெரியுமா? இங்கே படித்த மாணவர்கள், 2 கிராமத்து மாணவர்கள். ஆக கிராமப்புறங்களிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிப்பதற்கான ஒரு அமைப்பையும் வைத்து இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த அரிய அரங்கத்தில், அண்ணா அரங்கத்தில் உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் எனக்கு மூத்த அண்ணனாக, இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய காப்பாளராக, பாதுகாவலராக, சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்திற்கோ வேறு எந்த மன்றத்துக்கோ போட்டியிடாமல் பெரியார் வழியிலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இன்றைக்கும் அவர் லட்சக்கணக்கான மைல்கள் பயணித்தாரே பெரியார், அதை போல இன்றைக்கும் 92ஆம் வயதில் அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரம் செய்து வருகிறாரே அண்ணன் வீரமணி. 100 ஆண்டு கடந்து வாழ்க, 120 ஆண்டு கடந்து வாழ்க. அவரை அழைத்து நம்முடைய வேந்தர் விஸ்வநாதன் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு விழா நடத்துக, நீங்களும் 120 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்க. அடியேனுக்கும் இயற்கை தாய் அந்த வாய்ப்பு கொடுத்தால், நீங்கள் அழைக்கின்ற சந்தர்ப்பம் அமைந்தால், அடியேனும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து என் ஆயுளை விருத்தி செய்து கொள்வேன், என் வாழும் காலத்தை அதிகப்படுத்திக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு, எப்படியும் தாய்மார்கள் எழுந்து போய்விடுவார்கள் 12 மணிக்கு என்று நான் உட்கார்ந்திருந்தேன். என் புறநானூற்று தாய்மார்கள், மூதின் முல்லை மகளிர் ஒருவர் கூட அசையவில்லையே. அதனால் இன்னும் பேச்சை நீட்டித்து விடுவோனோ என்று கவலைப்பட்டு விட வேண்டாம். வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ், வாழ்க திராவிட இயக்கம், வெல்க திராவிட இயக்கம். நன்றி, வணக்கம்.